ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலான ஒரு கேஷ்யூ பொட்டேட்டோ மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் மெல்லிஸாக கட் பண்ணி கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 கேஷ்யூ நட்ஸை உடச்சி அதே பேனில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை நீள வாக்கில் வெட்டி வதக்கிக்கிறேன். அதை வதக்கும்போது லேசாக உப்பு போட்டு நீங்கள் வதக்கிக்கங்க. லேசாக குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி அண்ட் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு வதக்கிக்கங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து மூடி குக் பண்ணிவிடுங்க. இப்போ குக் ஆகிடுச்சு. குக் ஆகி ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் போட்டு வதக்கிக்கங்க. தயிர் கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிஞ்ச் கரம் மசாலா பவுடர் அண்ட் கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் லேட்டர் நீங்கள் கேரமலைஸ் பண்ண ஆனியன்ஸ் அண்ட் கேஷ்யூ நட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுங்கள். பட்டர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போதும். உங்களுக்கு டேஸ்டியான கேஷ்யூ பொட்டேட்டோ மசாலா ரெடி. சப்பாத்தி, இட்லி, குல்ச்சா, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.